லிசா யாரோ அவளை தாக்குற மாதிரியே கனவு கண்டு சில நாளா சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறா. அவ புருஷன் அவளை சமாதானப்படுத்தி அவளை மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறான். அப்படி ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அப்படியே மார்க்கெட் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். லிசா அங்கிருந்து வேகமா ஓடி அவ வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. கதவு நல்லா தாப்பா போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறா. இருந்தாலும் யாரோ ஒருத்தன் பின்னாடியே வந்து அவளை தாக்குறான். படிக்கட்டுல இழுக்க லிசா அங்கே மயங்கி விழுகிறா. புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவன் பதறி அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வரான். லிசா அங்கே மயங்கி கிடக்க போலீஸ் ஆபீசர் அவன் புருஷன் கிட்ட எல்லா விசாரணையும் பண்றாங்க. இவங்களை தாக்குனவனை அவங்களால பிடிக்க முடியலன்றது போலீஸ்காரங்க சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு லிசா ரொம்ப அடம் பிடிக்க வேற வழி இல்லாம அவ புருஷன் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கேருந்து அழைச்சிட்டு போறான். ரெண்டு பேருமே கார்ல தூரமா போய்கிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு லிசா ஒரு ஆளை பார்த்து அதோ அவன் தான் என்ன தாக்குனான், அவன் தான் என்ன தாக்குனான்னு கத்த, நிஜமாவா சொல்றேன் நிஜமாவா சொல்றேன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் எங்க போனாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். யாருமே போகாத அந்த பார்க்கிங் சப்வேக்குள்ள அவன் போறத பார்த்துட்டு டக்குன்னு அவன் கார் பின்னாடி சீட்ல போயிட்டு அவன் கழுத்து நெரிச்சே கொண்டு வர்றான். யாரும் பார்க்கறதுக்குள்ள அவன் கார்ல ஏறி வேக வேகமா கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சான். எதையோ சாதிச்ச பெருமை அவன் கண்ணுல தெரிஞ்சது. உன்னை தாக்கணும்னு பழி வாங்கிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் தூரம் தான் போனாங்க. அப்போ மறுபடியும் லிசா இன்னொருத்தனை கை காட்டி அவன் தான் என்ன தாக்குனான்னு சொல்ல ஆரம்பிச்சான். இவனுக்கு ஒன்னும் புரியல. மறுபடியும் காரை ஓட்டிக்கிட்டே போகும்போது இன்னொருத்தனை காட்டி இவன் தான் என்ன தாக்குனா, இவன் தான் என்ன தாக்குனான்னு ரோட்ல போற எல்லாரையுமே காட்ட ஆரம்பிச்சான். அப்பதான் ஜானுக்கு தெரிய வந்தது தான் ஒரு தப்பான ஆளை கொன்னுட்டோம்னு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? பைத்தியமா இவன்.